Welcome to our channel. Today we are going to see about class 10 physics chapter electricity. First, what do you mean by electric current? So current அப்படினா என்ன அப்படினா flow of charge வந்து flow ஆகுது எதுல அப்படினா conductorல in a unit time. So electric current is defined as a rate of flow of charges in a conductor in unit time. So how a electric current is represented அப்படினு பார்த்தோம்னா it is represented by a symbol I. So if Q is a charge flowing through a conductor in a unit time t, then I is equal to Q by T. ஸோ க்யூன்றது சார்ஜை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் க்யூன்ற சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது கண்டக்டர் வழியாக என்ன யூனிட் டைம் டீன்றது டைம் ரெப்ரசன்ட் பண்ணால் தென் கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு க்யூ பை டூ. ஸோ தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். ஸோ அதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் செட் டு பி 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஆம்பியர் இஸ் டிஃபைன்ட் as 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோயிங் இன் 1 செகண்ட். ஸோ ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது 1 செகண்டில் அப்படின்னா அது வந்து 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் டிவைடட் பை 1 செகண்ட். Next one is electric circuit. So how usually you all know about electric circuit. So electric circuit is nothing but a closed path which consists of electrical component through which the electron flows. So it is a closed path which consists of electrical component. So electrical component அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் வந்து எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா பேட்டரி, பல்ப், ஸ்விட்ச் இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். யூஸ்வலி ஈச் எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்ஸ் ஹேவ் தி ரெப்ரசன்டட் சிம்பிள்ஸ். The other electrical components includes key, resistor, cells, all other are the electrical components. So electric circuit அப்படின்றது ஒரு closed path-ஆ இருக்குது. அதில் நிறைய electrical components இருக்குது. அது வழியாக தான் electron flow ஆகி current வந்து produce ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. So next is electric potential and potential difference. So electric potential அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு amount of work. It is defined as the amount of work done in moving a point charge from infinity to a point against electric force. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஒர்க் டன் ஆகணும். ஸோ வி ஹாவ் டு டூ அ ஒர்க் டு மூவ் தி பாயிண்ட் சார்ஜஸ் ஃப்ரம் தட் பாயிண்ட் டு தி பாயிண்ட். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் இன்ஃபினிட்டினா எங்கேயோ இருக்குது. அந்த பாயிண்ட்டை வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அகெயின்ஸ்ட் தி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து மூவ் பண்ணி கொண்டு வரப்போ அந்த ஒர்க் டன் ஆயிருக்கிறது தான் வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இஸ் டிஃபைன்ட் as the amount of work done in moving a point charge from infinity to a point against electric forces. Next one is electric potential differences. So electric potential differences between 2 points is the amount of work done in moving a positive charge from one point to the other against the electric force. So electric potential difference so electric potential more or less similar-ஆ இருக்கும். ஸோ electric potential differenceல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து 2 பாயிண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் A to B அப்படின்ற பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஏலேருந்து பிக்கு வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ஒர்க் டன் தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. So it is the amount of work done in moving a point charge from one point to the other against the electric force. So this is also against the electric forces. Next one is so usually the potential difference or electric potential is denoted by work done by time taken. So potential difference is denoted by work done by charge. So potential difference oda formula வந்து work done by charge. The SI unit of potential difference வந்து volt. Volt வந்து V ன்னு represent பண்ணுவாங்க. So the potential difference between two points is said to be 1 volt. So potential difference வந்து எப்போ 1 volt இருக்கும் அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா the potential difference between two points is said to be 1 volt if 1 joule of work is done to move 1 coulomb of charge from one point to the other against the electric force is known as 1 volt. So the potential difference between two points is said to be 1 volt. So 1 volt எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 joule of work வந்து done. Usually work is represented in joule. So usually
So work is usually represented in terms of joules. So work done to move a 1 coulomb of charge. Charge வந்து coulombல இருந்து represent பண்ணும். From one point to the other against electric force is said to be the potential difference அப்படின்னு சொல்றாங்க. So 1 volt எப்படி represent பண்ணும்? 1 joule divided by 1 coulomb. So by using this formula we can define the 1 volt. So thank you for watching this video. If you like the video, share, comment and subscribe. Thank you.